திராவிட மாடல் என்று சொல்லிக் கொண்டு திராவிடத்தையே ஏலம் விட்டு விட்டது திராவிட முன்னேற்ற கழகம். எங்க இவர் அமித்ஷாவும் நரேந்திர மோடி வராருன்றாங்களே. தமிழக கோவில்துறை அமைச்சர், அறத்துறை அமைச்சர் சேகர் பாபு பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். ஆகஸ்ட் 25ஆம் தேதி முருகப்பெருமான் மாநாட்டிற்கு தாங்கள் வந்து அதை ஆரம்பிக்க வேண்டும் என்று. அப்ப என்ன திராவிடம் போயிடுச்சுங்களா? திமுக தன்னுடைய திராவிட கொள்கையை மறந்துவிட்டு ஏன் இந்துத்துவாவை கடைபிடிக்கிறது? அந்த அழுத்தம் தான் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும். இந்த தொல் திருமாவளவன் இருக்காரு, ஒரு கேன்சர் மாதிரி அவர் சொல்லிட்டு அடிச்சுட்டே இருப்பார். அவர் திமுக தலைவலி தான் இந்த தோழமை கட்சிகள். இருந்தாலும் அதை ஒதுக்கி தள்ளி விடுவார் மு.க. ஸ்டாலின். அரசு விழாவாக இருப்பதனால் காரணம், தமிழகத்தில் 80% பேர் திமுகவில் இருப்பவர்கள் இந்துக்கள் என்று அவர்களே சொல்லுகிறார்களே. அந்த இந்துக்களை குஷிப்படுத்துவதற்கான இந்த அகில உலக முருகன் மாநாடு. திமுகவினுடைய இந்த மாநாடு என்பது மிக மிக பிரச்சனைக்கு உள்ளாக்கக்கூடியதாக இருக்கும். அதில் விசிக போன்ற சிறு கட்சிகள் திமுகவுடன் நெருக்கமா இருக்காதா என்ற சந்தேகங்கள் எல்லாம் வரும். இது 2026க்கு ஆயத்தமான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கும். சிவா, மழை காலத்தில் மண்புழு நினைச்சுக்குமா நான் தான் நாகப்பாம்பு என்று. அது ஒரு தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது. மண்புழு நினைத்தது நாகப்பாம்பு என்று. ஆனா ஒரு சின்ன குறி வந்து அந்த பூவை பழுவ கட்சி விடும். அந்த மாதிரி கதை. காங்கிரஸ் என்பது ஒரு சிறு புழு. பாஜக ஆட்சிக்கு வந்தார். அறநிலைத்துறை கோவில்கள் சுதந்திரமாக செயல்பட ஆரம்பித்துவிடும். அரசாங்கத்து கட்டுப்பாட்டில் இருக்காது. இரண்டாவதாக, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஈவி ராமசுவாமி நாயக்கர் பெரியவருடைய சிலையை ரியல் ஒன் நேயர்களுக்கு, நண்பர்களுக்கு வணக்கம். டெல்லியிலிருந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சிவா சார். பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரி வருகையின் போது அமித்ஷா அவர்களும் தமிழகத்துல தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருமே பாரதிய ஜனதா கட்சியுடைய 2 பில்லர்களுமே, முக்கியமான தலைவர்களுமே ஒரே நேரத்துல தமிழகத்துல இருப்பதற்கான காரணங்கள், பின்னணி ஏதாவது இருக்கிறதா சார்? அமித்ஷா அவர்கள் இருந்ததற்கான காரணங்கள், பின்னணி இருக்கிறதா சார் ஏதாவது? தமிழகம் ஒரு தெய்வ பூமி என்பதைத்தான் அவர்கள் அனுசரிக்கிறார்கள், அணுகுமுறை செய்கிறார்கள். ஆனால் திராவிட மாடல் என்று சொல்லிக் கொண்டு திராவிடத்தையே ஏலம் விட்டு விட்டது திராவிட முன்னேற்ற கழகம். எங்க சிவா, இவர் அமித்ஷாவும் நரேந்திர மோடி வராருன்றாங்களே. தமிழக கோவில்துறை அமைச்சர், அறத்துறை அமைச்சர் சேகர் பாபு பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். ஆகஸ்ட் 25ஆம் தேதி முருகப்பெருமான் மாநாட்டிற்கு தாங்கள் வந்து அதை ஆரம்பிக்க வேண்டும் என்று. அப்ப என்ன திராவிடம் போயிடுச்சுங்களா? அகில உலக முருகன் மாநாடு என்பது பழனியில் நடைபெற இருக்கிறது. அதற்கு நரேந்திர மோடி தலைமை தாங்க வேண்டும் என்று திமுக விரும்பினால், திமுகவினுடைய திராவிட கொள்கை எங்க போச்சு? செஸ் போர்டுக்கு கூப்பிட்டாங்க பிரைம் மினிஸ்டர் வந்து. வாழ்க்கை சரி புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அப்பதான் உதயநிதி லான்ச் பண்ணாங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா. அவர் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்தார். இப்ப அறநிலையத்துறை அமைச்சர் ஏன் கேட்கிறாரு? அதுல ஒரு இது இருக்குல்ல. ஆக மொத்தம் திமுக தன்னுடைய திராவிட கொள்கையை மறந்துவிட்டு ஏன் இந்துத்துவாவை கடைபிடிக்கிறது? அந்த அழுத்தம் தான். நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் சென்னை வந்ததனுடைய அழுத்தம் அதுதான் சிவா. திமுகவை ஒரு பண்ணிட்டாங்க, ஒரு மூலையில் தள்ளி விட்டார்கள் சார். அதாவது அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் அழைத்திருக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ், விசிக, மதிமுக போன்ற கட்சிகள் இதை எப்படி சார் எடுத்துக்குவாங்க? கடுமையான எதிர்ப்புகள், அதாவது திமுக அலையன்ஸுக்கு இடையில எதிர்ப்புகள், மோதல்கள் உருவாவதற்கான ஒரு சூழலை உருவாக்குமா சார்? அது மாதிரி உருவாக்க சான்ஸ் கிடையாது. இது அரசு விழா. இது தமிழக அரசு விழா. அரசு விழாக்கு இப்ப செஸ் போர்டு ஆடினது கேட்டாங்கல்ல, அவங்கெல்லாம் பயந்தாங்கல்ல கொஞ்சம். ஆனா உள்ளூர விசிக அந்த கரையான் மாதிரி அடிச்சுட்டே இருப்பார் அவரு. அந்த தொல் திருமாவளவன் இருக்காரு, ஒரு கேன்சர் மாதிரி அவர் சொல்லிட்டு அடிச்சுட்டே இருப்பார் அவர். திமுக தலைவலி தான் இந்த தோழமை கட்சிகள். இருந்தாலும் அதை ஒதுக்கி தள்ளி விடுவார் மு.க. ஸ்டாலின். அரசு விழாவாக இருப்பதனால் காரணம், தமிழகத்தில் 80% பேர் திமுகவில் இருப்பவர்கள் இந்துக்கள் என்று அவர்களே சொல்லுகிறார்களே.
அந்த இந்துக்களை குஷிப்படுத்துவதற்கான இந்த அகில உலக முருகன் மாநாடு சீமானே வரவேற்றிருக்காருங்களே. ஏன் அப்ப சீமான் திமுக போயிடுவார்? அப்போ அதெல்லாம் ஒரு கேள்விக்குறி வரும் இல்ல. தொல்மி திருமாவளவன் வெளில போயிட்டாருன்னா சீமா உள்ள வந்துடுறாரு. தொல் திருமாவளவன் ஏடிஎம் பக்கம் போயிடுவாரு. சார் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ முருகப்பெருமானுக்கு இது போன்ற ஒரு நிகழ்வை வந்து திமுக எடுக்கக்கூடியது இதுதான் முதல் முறை அப்படின்னு கூட பார்க்கலாம். திடீர்னு திமுக இந்து அறநிலையத்துல இந்த முருகப்பெருமான உலக அளவுல ஒரு மாநாடு அப்படின்னு எடுப்பதற்கான காரணம் நோக்கம் என்ன சார்? துர்கா ஸ்டாலின் அவருடைய அறிவுறுத்தலின் பேர்ல தான் இது போன்ற ஒரு ஹிந்து மதம் சார்ந்த முருகப்பெருமானுடைய நிகழ்வு நடைபெறுகிறதா சார்? அதுலயே வீட்டு உள்ளே பண்ணிட்டாங்களே. குறைந்தது ஒரு ஒரு 50% போயிடுச்சுங்களே. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூடக்கூடிய திமுக என்பது இல்லாத ஆயிடுச்சே. திராவிடம் என்ற மாதல் இல்லாத ஆயிடுச்சே. அதுதான் கற்பனையினுடைய இது. என்னை பொறுத்த மட்டில் திமுகவினுடைய இந்த மகாநாடு என்பது மிக மிக பிரச்சனைக்கு உள்ளாக்கக்கூடியதாக இருக்கும். அதில் விசிக போன்ற சிறு கட்சிகள் திமுகவுடன் நெருக்கமா இருக்காதா என்ற சந்தேகங்கள் எல்லாம் வரும். இது 2026க்கு ஆயத்தமான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கும். சிவா சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க சார். அதாவது பாத்தீங்கன்னா தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வந்த உடனேயே 48 மணி நேரத்துக்குள்ளாக பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு சொல்லி நாங்க முடிவு செய்து அரியணையில ஏறி விடுவாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடிய பல கட்சிகள் நம்மோட பேச்சுவார்த்தையில இருக்காங்க, அவங்க வந்து நம்ம கூட இணைவதற்கு வருவாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாரே சார். இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? கேளிக்கை மன்னர் ராகுல் காந்திக்கு அடுத்ததாக இவர் ஒரு ஜோக்கர் ஆகிவிட்டார். சாம் பெட்ரோடா போன்றவர்கள் எல்லாம் கேளிக்கை மன்னர்களாக. நம்ம ஊர்ல நான் சின்ன வயதுல நாகேஷ் ரொம்ப பாப்புலரா இருந்த சிரிப்பு நடிகர். அதற்கு பிறகு கவுண்டமணி வந்தாரு, அப்புறம் வடிவேல் வந்தாரு. அதே மாதிரி இப்ப ஜெயராம் ரமேஷ் வந்திருக்காரு, சிரிப்பு நடிகர். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. எங்க அவங்க ஒரு மழை காலத்தில் மண் புழு நினைச்சுக்குமா நான் தான் நாகப்பாம்பு என்று. அது ஒரு தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது, மண்புழு நினைத்தது நாகப்பாம்பு என்று. ஆனா ஒரு சின்ன குறி வந்து அந்த பூவை பழுவை கடிச்சு விடும். அந்த மாதிரி கதை இது. காங்கிரஸ் என்பது ஒரு சிறு புழு, கீடா என்று இந்தியில் சொல்லுவார்கள். சார் இப்போ பாத்தீங்க அப்படின்னா சார் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு 75 எம்எல்ஏக்கள் அப்படிங்கிற ஒரு டார்கெட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் பாஜக மட்டத்திலிருந்து வெளிவருகிறது. இந்த அடிப்படையில் தான் அண்ணாமலை அவர்கள் வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களும் வெளியாகிட்டு இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? 75ல 40 வின் பண்ணுவாங்க சிவா. 1/3 75னா 1/3 இல்லைங்களா தமிழ்நாடு சட்டசபைக்கு. அந்த 1/3 வந்துடுச்சுனாலே உங்க திராவிட முன்னேற்ற கழகம் குறைஞ்சிடும், தன்னுடைய சீட்டு. ஏடிஎம்கே இல்லாத போயிடும். ஆக மொத்தம் ஏடிஎம்கேயுடன் கூட்டு வைத்தோ அல்லது தனியாகவோ ஆரம்பித்தால் அமைச்சரவை கண்டிப்பாக பாஜக 75 இடங்களை வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பாமக கூட இருக்கும், தமாக கூட இருக்கும். தமாக தான் மெர்ஜ் ஆயிடும் அதுக்குள்ள, பிஜேபிக்குள்ள பாரிவேந்தர் மெர்ஜ் ஆயிடும், ஏசி சண்முகத்து மெர்ஜ். ஆக மொத்தம் பாஜக பெரிய கட்சியாக தாமரை வளர்ந்துவிடும் என்பதுதான் என்னுடைய கருத்து சிவா. அதை நாம் இறுதி கருத்தாக வைத்துக் கொண்டு அடுத்த வீடியோவில் பல விஷயங்களை பேசலாம் என்று நான் நினைக்கிறேன் சிவா. சார் எப்பவுமே நம்முடைய வாசகர்களுக்கு உங்களுக்கு தெரியும் சார், கடைசியில இன்டர்வியூ முடிக்கும் போது நம்முடைய வாசகர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் தகவல்கள், பல ஹாட் நியூஸ்கள் கொடுப்பீங்க. அதுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திலேயே கன்னியாகுமரியில தியானத்துல இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை நம்முடைய டெல்லி ராஜகோபாலன் சார் அவரிடத்துல உருவாக்கி இருக்கிறது. நம்ம வாசகர்கள் எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க சார். அந்த எக்ஸ்க்ளூசிவ் என்ன சார்? நரேந்திர மோடி எக்ஸ்க்ளூசிவ் என்ன என்று கேட்டால், நரேந்திர மோடி தமிழகத்தில் பாஜக வளர வேண்டும். அண்ணாமலை இதுவரைக்கும் கூடி வந்த 3 கருத்துக்களை நரேந்திர மோடி ஆதரிப்பார். முதல் கருத்து, அறநிலையத்துறையை எடுத்து விடுவார். தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தார் அறநிலைத்துறை கோவில்கள் சுதந்திரமாக செயல்பட ஆரம்பித்துவிடும், அரசாங்கத்து கட்டுப்பாட்டில் இருக்காது. இரண்டாவதாக, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஈவி ராமசுவாமி நாயக்கர் பெரியவருடைய சிலையை அகற்றி வேறு இடத்தில் வைப்பேன் என்று அண்ணாமலை சொன்னாரே, அதை நரேந்திர மோடி ஆதரிப்பார். மூன்றாவதாக, நீராறும் கடல் அடுத்த அந்த ஒரு தமிழ் தாய்வாழ் பாட்டு மாற்றப்படும். இந்த 3 கண்டிஷனும் அண்ணாமலை முன்வைப்பார். அண்ணாமலைக்கு பின் இருப்பது நரேந்திர மோடி.
நரேந்திர மோடியினுடைய தியானம் மூலமாக தமிழகத்தில் கிவ் ஒன் சான்ஸ் ஃபார் பிஜேபி, தாமரை ஒரு முறை என்பதுதான் அவருடைய கருத்து. சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே.